வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிக் பாஸ் லீகோட 14வது மேட்ச் மெல்போர்ன் ஸ்டார்ஸும் சிட்னி தண்டர்ஸ் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. ஆல்மோஸ்ட் 4 மேட்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் எந்த ஒரு வெற்றியுமே மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பதிவு பண்ணவே இல்லை. அண்ட் தென் சிட்னி தண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க ரெண்டு டீமுமே ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தா மட்டும்தான் இங்க இருந்து அவங்க பிளே ஆஃப்ஸ்குள்ள வர முடியும் அப்படிங்கிற கட்டாயத்துல ரெண்டு டீமும் தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இங்க யாருக்கு வெற்றி கிடைக்க போகுது, யாரோட தோல்வி தொடர போகுது அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 28 டிசம்பர் மதியம் 1:45 கேன்பரா கிரவுண்ட்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் கிராண்ட் லீக்ல இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படிலாம் டீமை ரிஸ்கா பிக் பண்ணலாம், ஸ்மால் லீக்ல எப்படி சேஃபா போகலாம், ஸ்மால் லீக்கு பெஸ்டான ஆப்ஸ் என்னென்ன இருக்கு, இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தமான ஃபுல் அனாலிசிஸ் அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நீங்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாக பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இங்க ஒரு டீம் கொடுத்துருவோம். ஸோ இங்க கிராண்ட் லீக்ல இந்த மாதிரிலாம் பிக் பண்ணலாம் அப்படிங்கறத அந்த வீடியோல டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். இருந்தாலும் லைன் அப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த லைன் அப்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் டாஸ்க்கு ஏற்ற மாதிரியும் ஒரு அப்டேட்டட் டீம் என்ன அப்படிங்கிறத நம்ம டெலிகிராம் சேனல்ல தான் கொடுப்போம். ஸோ அதுக்காக தான் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ண சொல்லியிருக்கோம். முழுக்க டீம்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஃப்ரீ டீம்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அண்ட் தென் இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் கேன்பரால நடக்க போகுது. கேன்பரா கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டோட்டலி ஹை ஸ்கோரிங் வென்யூவா தான் இது வரைக்கும் அமைஞ்சிருக்கு. அண்ட் தென் இந்த வென்யூல எந்த அளவு பேட்டர்ஸ்க்கு சப்போர்ட்டிவ் இருக்கோ அந்த அளவு பவுலர்ஸும் நல்லாவே பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது 6 இன்டர்நேஷனல் T20 மேட்சஸ் இந்த வென்யூல நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 2 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 3 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் டை ஆகியிருக்கு. ஸோ டொமஸ்டிக் லெவல்னு வரும்போது ஓவராலா 23 மேட்சஸ், அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 8 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 15 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ டாஸ் வின் பண்ற டீம் கண்டிப்பா சேசிங்க சூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுலயும் பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் கண்டிப்பா 150ல இருந்து 165 வரைக்கும் டார்கெட்டா கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சப்போஸ் 180 பிலோலாம் அடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா சேஸ் பண்ற டீம் வின் பண்ணிடுவாங்க. 180க்கு எபோவோ டோட்டல் டார்கெட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா சேஸ் பண்ற டீம் லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 164, ஹையஸ்ட் டோட்டல் அப்படிங்கும்போது சிட்னி தண்டர்ஸ் இந்த வென்யூல 219 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அண்ட் லோவஸ்ட் பார்க்கும்போது மெல்போர்ன் ஸ்டார்ஸ் 122, லோவஸ்ட் டோட்டலே 122 தான். ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் 150க்கு மேல ஸ்கோர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பேட்டர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஹெட் டு ஹெட்னு வரும்போது ஓவரால் 20 மேட்சஸ், அதுல சிட்னி தண்டர்ஸ் 10, மெல்போர்ன் ஸ்டார்ஸ் 10 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது 50-50 ஆப்ஷன் தான். எந்த அளவு மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் இந்த வென்யூ, அதே அளவு சிட்னி தண்டர்ஸ்க்கும் சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் நீங்க ரெகுலரா ஃபேண்டசில அதுவும் பர்டிகுலர்லி ஸ்மால் லீக்ல மோர் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற யூசர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஆப் தான் ஃபேண்டாஃபிட் ஆப். ஃபேண்டாஃபிட் ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கு ரொம்ப பெஸ்டான ஆப். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு TDS GST எதுவுமே கிடையாது. நீங்க அமௌண்ட் ஆட் பண்ணும் போது எந்த ஒரு டாக்ஸும் கட்ட தேவையில்லை. வின்னிங் அமௌண்ட் வித்ட்ராவல் போடும்போது எந்த ஒரு டாக்ஸுமே நீங்க கட்ட தேவையில்லை. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு 30ல இருந்து ஒரு 40 MB தான் வரப்போகுது. இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெகுலரா எல்லா மேட்சுக்குமே 5000 ரூபாய்க்கான கிவ் அவே கொடுக்குறாங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ் லீக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு கூட இருக்கு. அது எல்லாத்தையுமே பார்ட்டிசிபேட் பண்ணி பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெகுலரா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ எதனால ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்றேன்னா இங்க காம்படிஷன் ரொம்ப கம்மி. நல்லா நோட் பண்ணீங்க, யூசர்ஸ் கம்மி. ஸோ அதனால காம்படிஷன் கம்மியா இருக்கும். ரெகுலரா உங்களால ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும். மோஸ்ட் ப்ராபப்ளி 3 மெம்பர்ஸ் உள்ள கான்டெஸ்ட்லையும் 4 மெம்பர்ஸ் உள்ள கான்டெஸ்ட்லையும் நீங்க பிளே பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ எந்த மாதிரி நீங்க பிளே பண்ணலாம் அப்படின்னா இப்போ 4 மெம்பர்ஸ் உள்ள கான்டெஸ்ட்ல பிளே பண்றீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 290 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 4 கான்டெஸ்ட்
நீங்கள் பிக் பண்ணி ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நியர்லி பார்க்கும்போது ஒரு 1100 சம்திங் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 1000 இருக்கும். அதில் இந்த 4 கான்டெஸ்ட்டில் ஏதோ ஒரு கான்டெஸ்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்தாலும் போதும், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை எடுத்துருவீங்க. ஸோ அந்த பேலன்ஸ் இருக்க 3 கான்டெஸ்ட்டில் ஏதோ ஒரு கான்டெஸ்ட்னு எக்ஸ்ட்ராவாக வந்தால் கூட உங்களுக்கு அந்த மேட்ச்சுக்கு 1000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2-3 மேட்ச் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ளே பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு ஒரு 3000 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா அது மந்த்லி வைஸ் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி கால்குலேட்டிவாக ஸ்மால் லீக்ல ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுவும் பர்டிகுலர்லி ஃபேண்டாஃபிட் ஆப்பில் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெகுலராக உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ ஃபேண்டாஃபிட் ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கேருந்து லிங்க் எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்த்துருவோம். மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் சாம் ஹார்பர், பென் டக்கட் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அட் நம்பர் 3ல கிளான் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், பியோ வெப்ஸ்டர், காட்ரைட், and then Tom Rogers, Tom Curran, Peter Siddle, Adam Milne, Doug Warren. இதான் மெல்போர்ன் ஸ்டார்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். மேபி டாம் ரோகர்ஸும் பென் டக்கட்டும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அட் நம்பர் 3ல கூட சாம் ஹார்பர் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இல்லை இதே ஆர்டர்ல வந்துட்டு மிடில் கூட டாம் ரோகர்ஸ் பேட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பவுலிங் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஓவராலா இவங்க 7 பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க. இதுல மீடியம் ஃபேஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 மீடியம் ஃபேஸ் பவுலர்ஸ், அதாவது டாம் கரன் 1, பீட்டர் சிடில் 1, ஆடம் மில்னே 3, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 4, வெப்ஸ்டரோட 5 மீடியம் ஃபேஸ் பவுலர்ஸ். அண்ட் தென் 2 ஸ்பின்னர், ஒரு ஆஃப் பிரேக் ஸ்பின்னர் அண்ட் தென் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னரோட வர போறாங்க மெல்போர்ன் ஸ்டார்ஸ். இதுல யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா டாம் கரன் 4 ஓவர், பீட்டர் சிடில் 4 ஓவர், ஆடம் மில்னேவும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் தென் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 3 ஓவர், கிளான் மேக்ஸ்வெல்ட் இருந்து ஒரு 2 ஓவர், ஆல்மோஸ்ட் 17 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 3 ஓவர்ல டாக் வேரண்ட் இருந்து 2 ஓவரும் அண்ட் தென் வெப்ஸ்டர் இருந்து 1 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் மெல்போர்ன் ஸ்டார்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் தென் அப்படியே நம்ம சிட்னி தண்டர் சைட் வந்துட்டோம் அப்படின்னா மேத்யூ கெக்ஸ் அண்ட் தென் டேவிட் வார்னர் 2 பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்றாங்க. அட் நம்பர் 3ல கேமரன் பேன்கிராஃப்ட் அண்ட் தென் ஓலிவர் டேவிஸ், டேனியல் சாம்ஸ், சர்ஃபன் ரூதர்ஃபோர்ட், சாம் பில்லிங்ஸ், கிறிஸ் கிரீன், நாதன் மெக்கன்ட்ரியூ, லாக்கி ஃபெர்குசன், தன்வீர் சங்கா. இதான் ப்ராபபிள் பிளேயிங் லெவன். இவங்க எத்தனை பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க அப்படின்னா ஓவராலா 5 பவுலிங் ஆப்ஷன் தான். அதுல மீடியம் ஃபேஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் லாக்கி ஃபெர்குசன் 1, மெக்கன்ட்ரியூ 2 அண்ட் தென் டேனியல் சாம்ஸ் 3. இதுல 2 ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் அண்ட் தென் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்டோட வராங்க. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃப் பிரேக் ஸ்பின்னர் கிறிஸ் கிரீன் 4th ஆப்ஷன்ல அண்ட் தென் தன்வீர் சங்கா லெக் பிரேக் ஸ்பின்னர்ல 5th ஆப்ஷன். ஓவராலா 5 பவுலிங் ஆப்ஷன். இந்த 5 பவுலருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதான் சிட்னி தண்டர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எதெல்லாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, கிராண்ட் லீக்ல யாரெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்போ கிராண்ட் லீகா இருந்தாலும் சரி, ஸ்மால் லீகா இருந்தாலும் சரி, இந்த 5 பிளேயர்ஸுக்கும் நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். ஏன்னா இப்போ டாம் கரனா இருக்கட்டும், டேனியல் சாம்ஸ், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், கிளான் மேக்ஸ்வெல் அண்ட் தென் கிறிஸ் கிரீன் 5 பிளேயருமே டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். அதாவது இப்போ பவுலிங்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாம் கரன் 4 ஓவர், டேனியல் சாம்ஸ் 4 ஓவர், மார்க்கஸ் ஸ்டோனிஸும் ஆல்மோஸ்ட் 4 ஓவர், கிறிஸ் கிரீனும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ற பவுலர்ஸ் எல்லாத்தையுமே ஆவரேஜா 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். இதுல டாம் கரண்ட் இருந்து 2 விக்கெட்டும், டேனியல் சாம்ஸ் இருந்து 2 விக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 1 விக்கெட்டும், கிறிஸ் கிரீன் இருந்து 2 விக்கெட் வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இதுலயே டாம் கரன், டேனியல் சாம்ஸ், கிறிஸ் கிரீன் இவங்க எல்லாருமே ட்ரீம் டீம்க்குள்ள வந்துருவாங்க. இதெல்லாம் மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கு எக்ஸ்ட்ரா பேட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கு. கண்டிப்பா பேட்டிங்னு வரும்போது ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் டேனியல் சாம்ஸ் இருந்து ஒரு 10ல இருந்து ஒரு 20 ரன்னும், டாம் கரண்ட் இருந்து சேம் அதே தான், ஒரு 10ல இருந்து ஒரு 20 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் எக்ஸ்ட்ராவா இருக்க மேக்ஸ்வெல் 2 ஓவர் தான் பவுல் பண்ண போறாரு. விக்கெட் கிடைக்குதோ இல்லையா, பேட்டிங்ல இந்த பர்டிகுலர் மேட்ச் 30+ ரன் இவர் பேட்ல இருந்து வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த 5 பிளேயர்ஸ் அந்த கிறிஸ் கிரீன்ட்ட வந்துட்டோம்னா ஒரு 10ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா ஃபேண்டசி வைஸ் போறோம் அப்படின்னா டாம் கரன் ஒரு 60ல இருந்து 80 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் டாம் கரனும், டேனியல் சாம்ஸ், மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஒரு 50ல இருந்து 70 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அண்ட் தென் கிறிஸ் கிரீன் 60ல இருந்து 80 அண்ட் தென் கிளான் மேக்ஸ்வெல் ஒரு 40ல இருந்து 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பா 95% இவங்க ட்ரீம் டீம்ல
வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல இந்த 5 பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பர்சன்டேஜ் வைஸோ இன்னிங்ஸ் வைஸோ ரொட்டேட் பண்ணுங்க. இப்போ மேல இருக்கக்கூடிய டேவிட் வார்னர், பென் டக்கட், சாம் ஹார்ப்பர், கேமரன் கிரான்ஃபெட், இதுல டேவிட் வார்னர், பென் டக்கட் இவங்க 2 பேர்த்துக்கும் பேட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. டேவிட் வார்னர் லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச் 25+ நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 60ல இருந்து 80% டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. பென் டக்கட் லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல நாக் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச் 50-50 ஆப்ஷன்ல மட்டும் நீங்க அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் சாம் ஹார்ப்பர், கேமரன் பேங்க்ரஃப்ட் இவங்க 2 பேரும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல வந்தாலும் சாம் ஹார்ப்பர் தான் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. ஸோ அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்கனால அவர் ஒரு 80% டீம்ல ட்ரை பண்ணுங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் 30+ நம்ம எதிர்பார்க்கலாம். பேங்க்ராஃப்டுக்கு பேட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் தான், கண்டிப்பா ஒரு 25+ அடிச்சாதான் ட்ரீம் டீம்குள்ள வர முடியும். ஸோ ரீசெண்ட் டைம் ஃபார்ம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு நல்ல நாக். ஸோ அதை கன்சிடர் பண்ணி ஒரு 15ல இருந்து 35 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 50ல இருந்து 60% டீம்ல மட்டும் பேங்க்ராஃப்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் கீழே இருக்கக்கூடிய பீட்டர் சிடில், லாக்கி ஃபெர்குசன், பியோ வெப்ஸ்டர் இந்த 3 பிளேயர்ல பீட்டர் சிடில், லாக்கி ஃபெர்குசன் இவங்க 2 பேருமே சேஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துருவாங்க. ஸ்மால் லீக்லயே சேஃப் பிக்ல ஒரு மஸ்ட் பிக்கா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பீட்டர் சிடில் 2 விக்கெட்டும், லாக்கி ஃபெர்குசன் இருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா கிராண்ட் லீக்ல மட்டும் வெப்ஸ்டருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சப்போஸ் 2 ஓவர்ல ஒரு விக்கெட் கிடைச்சிருச்சு, பேட்டிங்ல மார்க்கஸ் ஸ்டோனிஸ்ல இருந்து கிளான் மேக்ஸ்வெல் இருந்து எல்லாருமே ஃபிளாப் ஆயிட்டாங்க, அப்போ வெப்ஸ்டர் உள்ள நின்று ஒரு 30 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. கிராண்ட் லீக்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஸ்மால் லீக்ல பெருசா தேவைப்பட மாட்டாரு. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸோ இன்னிங்ஸ் வைஸோ ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த பர்டிகுலர் மேட்ச் கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் பேட் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல கார்ட்ரைட் ஒரு நல்ல ஃபார்ம் உள்ள நின்று ஒரு 30+ ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஸோ சேசிங்னு வரும்போது மேத்யூ கேக்ஸ் உள்ள வராரு, சேசிங்ல உள்ள நின்று பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணி இவருமே ஒரு 25ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் ஆடி கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். கிராண்ட் லீக்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா மேத்யூ ஹைக் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுவே ஃபர்ஸ்ட் பவுல் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஆடம் மில்னே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. டெத்ல பவுல் பண்ணும் போது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ்ல லெக் பிரேக் ஸ்பின்னர் கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது தன்வீர் சங்கா கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. அவுட் இருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல கூட தன்வீர் சங்காவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா நோட் பண்ணீங்க. கிராண்ட் லீக்ல ஃபர்ஸ்ட் பேட் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல கார்ட்ரைட்டுக்கும் மேத்யூ கில்ஸ்க்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் பவுல் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பண்றாங்க அப்படின்னா ஆடம் மில்னேக்கும் தன்வீர் சங்காக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த மஸ்ட் பிக் பிளேயர் அண்ட் தென் டிஃபரன்ஷியல் பிக்ல இருக்க பிளேயர்ஸே போதுமானது. இதுல மேபி ஏதோ ஒரு பிளேயரையோ 2 பிளேயரோ ரிமூவ் பண்ணிட்டு நீங்க இந்த ரிஸ்கா கேம் சேஞ்சிங் பிளேயர்ல இருந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் கிராண்ட் லீக்னு வரும்போது இது வரைக்கும் பார்த்த எல்லா பிளேயர்ஸுமே இன்க்ளூட் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா ரொட்டேட் பண்ணி பிளே பண்ணுங்க. அப்போதான் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க சேஃபா போகணும் அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ், டேனியல் சாம்ஸ், டாம் கரன் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. லிட்டில் பிட் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா கிளான் மேக்ஸ்வெல், கிறிஸ் கிரீன், லாக்கி ஃபெர்குசன் இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் சூட்டபிளா இருப்பாங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே கூட நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம ஃபேண்டாஃபீட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி நான் சொன்ன மெத்தட்ல ஸ்மால் லீக்ல ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெகுலரா ப்ராஃபிட் எடுக்கவும் ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.